வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மட்டன் லிவர் ஃப்ரை, அதாவது ஆட்டு ஈரல் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்து அடுப்பு மேலே வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்புத்தூளை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறோம். இங்கே நம்ம வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். இப்போ நாங்கள் காட்டக்கூடிய அளவு 1/2 கிலோ மட்டன் ஈரலுக்கான அளவு. நீங்கள் இது 1 கிலோ 2 கிலோ அப்படி செய்கிறீங்களா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை 1/4 கிலோ 200 கிராம் செய்கிறீங்களா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே நாங்கள் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்லா கிளாஸ் பதத்துக்கு வந்தோடனே கொஞ்சமாக வந்துட்டு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் சேர்த்துட்டு கூடவே வந்துட்டு ஈரல் எடுத்து போட்டுருங்க. இந்த ஈரல் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல, பார்க்க கலர் நல்லாயிருக்கும். எத்தனை பேருக்கு ஈரல் பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட் இந்த ஈரல். மட்டனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா ஈரல் தான். சிக்கன் ஈரல் மட்டன் ஈரல் ரெண்டுத்துக்குமே ஒரே ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தேன் நான் யூடியூப்பில். ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போயுமே மட்டன் ஈரல் தான் நிறைய சாப்பிட்றது. கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் எப்போயுமே நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போடக்கூடாது, பட் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறோம். இங்கே நாங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு எப்பயுமே உப்பு சேர்க்கும் போது ஈரலுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஈரலில் ஏற்கனவே லைட்டாக உப்பு இருக்கிற மாதிரியே இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பாருங்கள், ஈரலுக்கு நம்ம தண்ணியே ஊற்றலை, அதுவே அவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா ஈரல் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இறக்கும்போது கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கருப்பாக ஈரல் ஃப்ரை பண்ணாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் திட்டமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான சுவையான மட்டன் லிவர் ஃப்ரை ரெடி. இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.